ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் முன்னெடுத்து நடந்து போனால் கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். அந்த வகையில் அடுத்து நடக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு தகவல்களை தாங்க பார்க்க போகிறோம். வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் அதில் நிறைய இன்ப துன்பங்கள் இருக்கும். நாம் நினைக்கிற மாதிரி அந்த இன்பம் நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நாம் ஒன்று பிளான் பண்ணுவோம், நமக்கு மேலே ஒரு பிளான் நடக்கும், அதுதான் காட் பிளான்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையாலுமே அது காட் பிளான் கிடையாது, கிரகங்கள் பிளான் தான். கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது, அது முன்ன பின்ன மாறி மாறி இருக்கும். அதற்கேற்ப தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிட்டாவே ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். கிரகங்கள் எப்பப்போ எப்படி மாறும் அப்படிங்கிறது அப்பப்போ ஜோதிடர்கள் கணிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஜோதிடர்கள் சொல்வது நிறைய உண்மை இருக்குங்க. 80% மேலே அதை நாம் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கிரகங்கள்லேயே ஒரு சில கிரகங்கள் மட்டும் ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்படும். அதில் ஒரு முக்கியமான கிரகமாக நான் சொல்லுவது இப்போ நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க யாருன்ட்டு. சனியை தான் சொல்கிறேன். சனியை போல் கொடுக்கவும் முடியாது, சனியை போல் கெடுக்கவும் முடியாது. சனி நினச்சாருன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். ஆட்டி படைக்கக்கூடிய சனியை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சனி பிடித்த டைமில் சனியுடைய ஆட்டத்தினால சனி பகவான் கோயிலுக்கு போய் தீபமேற்றி வழிபாடு செய்து சனியே என் கஷ்டத்தை குறன்னு சொல்லி கண்டிப்பாக வேண்டியிருப்போம். ஸோ அப்பேற்பட்ட சனி இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பர்டிகுலராக மே 20 இந்த சனி பயிற்சியுடைய ஆட்டமானது வேறு மாதிரி இருக்க போகுது. அதனால் சனியுடைய ஆபத்திலிருந்து தப்பிக்க இந்த பரிகாரங்களை செய்து பயன்பெறணும் என்பது கடக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சனி இருக்கும். அதனால் அந்தந்த ராசிக்காரங்களுக்கும் சனி எப்படி இருக்கோ அதை பொறுத்து அதுக்கு தகுந்த பரிகாரம் செய்யணுங்கிறது குறிப்பிடப்படுது. அதில் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ கடக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்குங்க, அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீதி தவறாக நீதிமானாக செயல்படுவார். அதனால தான் சனிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனீஸ்வரர் என்ற ஒரு சிறப்பு பெயரே இருக்குது. அப்பேற்பட்ட சனீஸ்வரருடைய பரிகாரத்தை முறையாக தெரிஞ்சு கரெக்டாக பண்ணுவது நம்மளுடைய முதல் கடமையாக வைத்துக்கணும். சரி வாங்க, என்ன வழிபாடு செய்யணுங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் மே 20 கடைசியாக கிரகங்களுடைய ஆட்டத்தினால எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் என்பதாலும் கர்மகாரகன் என்பதனாலும் சனி பகவான் ஒரு முக்கியமாக கருதப்பட்டு அவருக்குரிய வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது என்பது சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. சனி பகவான் இப்போ கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பயிற்சியாகி உச்சத்தில் இருக்கிறாரு. திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த கிரக பயிற்சி கணக்கிடப்படுது. இது ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுது. ஆக்சுவலி ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மிக முக்கிய பங்கு இருக்கிறது என்றாலும் ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியில் எவ்வளவு காலம் சஞ்சரிக்கிறது, அவை தரக்கூடிய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த கிரகத்தின் பயிற்சி மக்கள் அதிகம் கவனிக்கிறாங்க. அந்த வகையில் சனி பகவான் தான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிப்பார். குரு 1 ஆண்டு காலம், ராகு கேது 1.5 ஆண்டு காலம். இதில் நவக்கிரகங்களே ஒரு கிரகம் ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடியது இந்த சனி கிரகம்தான். இவர் தான் கர்மகாரகன், நீதிபதி என்று சொல்லப்படுறாரு. இதனால் இந்த சனி பயிற்சியில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப சில விஷயம் இருக்குது. ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனி பயிற்சியை கவனித்து உரிய வழிபாடுகளை மேற்கொள்வாங்க. அந்த அளவுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் இருக்குது. அந்த தாக்கத்தை குறைத்து நற்பலன்களை பெற நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன, அது எப்படி கை கொடுக்கும் என்பதை உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அந்த வகையில் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பலன் பெறுங்க. கடக ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, முடிந்தால் திங்களூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரரை தரிசனம் செய்யணும். அப்படி இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய புற்றம்மன் கோவில் இருந்தால் அங்கே போய் வேப்பிலையை அம்மனுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்திங்கன்னா சனியால் ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும். சனியால் ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு பரிகாரமாக இதுதாங்க ஃபாலோ பண்ணும் என்பது குறிப்பிடப்படுது.
இதை தொடர்ந்து இப்போ கிரகங்களால் மே 20 என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கடகராசிக்காரங்க அந்த பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. கடகராசி நேர்களே, இப்போ கடைசியாக கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சந்திரன் செவ்வாயோடு இணைந்து சங்கர மங்கள யோகத்தை உருவாக்குகிறாரு. எனவே மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற அதிக வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். தடைகள்லாம் தானாகவே விலக ஆரம்பிக்கும். அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் அந்த ஸ்தானமானது புனிதமடைகிறது. எனவே இழப்புகளை ஈடு செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் இப்போ வெற்றியை கிடைக்க செய்யும். உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்த பிறகு இந்த டைம் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்க முடியும். அதுக்கான சக்தி இந்த டைம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதோடு மே 5 அன்னைக்கு மிதுன ராசிக்கு சுக்கிரன் வந்திருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபாதிபதியான சுக்கிரனாக சொல்லலாம். விரயஸ்தானத்திற்கு இப்போ வந்ததுனால விரயங்கள் கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் வருவதற்கு அறிகுறி உண்டாகும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையே ஏற்படும். தர்ம காரியங்களில் ஈடுபட்டு தன்னை யார் என்பதை நிரூபித்து காட்டவும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை யார் அப்படிங்கிறத நிரூபிங்க. அப்புறம் இந்த மே 20க்கு பிறகு 26ஆம் தேதி வரக்கூடிய அன்னைக்கு மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானம் மற்றும் விரயஸ்தானுக்கு அதிபதியானவர் புதன். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மட்டுமல்ல உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாகவும் விரயங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் திடீரென இடமாற்றம் ஏற்பட்டு மனக்கலக்கத்தை உருவாக்கும். தொழில் போட்டி அதிகரிக்கும். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகின்றது என்று கவலைப்படுவீங்க. பாதியில் நின்ற கட்டி போட முடியாமல் இருந்த சில பணிகள்லாம் இப்போ தொடரும். சுப செலவுகளை செய்வதன் மூலம் வீண் விரயங்கள்லேருந்து விடுபட முடியுங்க. அப்புறம் ஃபைனலாக இந்த மே 20க்கு பிறகு கடகராசியான உங்கள் ராசிக்கு சுக்கிரனும் வரப்போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகலாபாதிபதி பாதி உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தோடு குதூகல பயணங்கள் ஏற்படும். இதில் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலமும் எதிரி வருமானம் வரலாம். பொதுவாக இக்கால குரு சுக்கிர சேர்க்கை காலம் என்பதால் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். எனவே எதிர்கொள்ள உங்களை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. ஏன்னா எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் போது அதை நீங்கள் எதிர்கொள்ள உங்களை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கான பலன்கள் கிரகங்கள் கடைசியாக எப்படி அமைதோ அதை பொறுத்து என்னங்கிறத சொல்லிட்டேன். இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அவ்வளோதாங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறொரு வீடியோவில் உங்களை அதிரடியாக சந்திக்கிறேன்.